ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு ஆசை, உலகத்துல சிறந்த பலவான்கிட்ட தான் வேலை செய்யணும். ஏதோ ஆபீஸ்ல போய் சும்மா கணக்கெழுதிட்டு இருக்க கூடாது, ஏதோ கம்ப்யூட்டர் முன்னால ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால உட்கார்ந்து இருக்க போல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு பெரிய பலசாலிகிட்ட வேலை செய்யணும். ஆகவே வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கட்டி சோறு கட்டித்தாங்க, ரொட்டி கிட்டி காஞ்ச ரொட்டியெல்லாம் கட்டி வைங்க, நான் ஒரு பெரிய பலசாலியை தேடி போக போகிறேன். ஒரு இடத்துல குத்துச்சண்டை நடந்தது. அவன் யோசித்தான், இந்த 7 நாள் குத்துச்சண்டையில ஒருவனை ஒருவர் ஜெயித்து ஜெயித்து கடைசியில ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கீழே நான் வேலை செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த குத்துச்சண்டையை பார்த்து வந்தான். கடைசி நாளில கடைசியா ஜெயித்த உன் காலில் போய் விழுந்தான். ஐயா, உங்களுக்கு சிஷ்யனாக, வேலைக்காரனாக, எடுபடியாளாக என்னை வேலைக்கு சேர்த்து கொள்ளும். அவன் சந்தோஷமாய் சேர்த்து கொண்டான். பல இடங்களில் குத்துச்சண்டை போகும்போதெல்லாம் இவன் கம்பீரமானவனாய் அந்த குத்துச்சண்டை வீரனோடு நடப்பான். ஆனால் ஒரு நாள் இரவு ஒரு மயானத்தின் வழியாய் நடந்த போது அந்த குத்துச்சண்டை வீரன் நடுங்க ஆரம்பித்தான். பேதியாக ஆரம்பித்தது. அதோ பார், அந்த கொள்ளிவாய் பிசாசு வாயிலிருந்து அக்னியை ஊதிக்கொண்டு சல் சல் என்று சலங்கையினாலே சத்தமிட்டு கொண்டு, ஐயோ பயமா இருக்கிறது, இந்த கொள்ளிவாய் பிசாசு ஒரே அடி அடித்தால் நான் ரத்தம் கக்கி செத்து போவேன், ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான். இவன் பார்த்தான், என்னடா இந்த குத்து சண்டைக்காரன் இவன்கிட்ட வேலை செய்யறத விட பேயிட்டே வேலை செய்யலாம். அந்த பிசாசு காலில் விழுந்தான். நீதான் பெரிய பலசாலி, உன்கிட்ட நான் வேலை செய்யணும்னு பிரியப்படுகிறேன். சாசு ரொம்ப சந்தோஷமாய் அவனை ஏற்றுக்கொண்டான். உனக்கு மந்திர தந்திரமெல்லாம் சொல்லி தருகிறேன், செய்வினை சொல்லி தருகிறேன், நான் மக்களை எப்படி பயமுறுத்துகிறேன் பார். ரொம்ப சந்தோஷமாய் அந்த சாசு கூட 2-3 மாதம் வேலை செய்தான். ஒரு நாள் அந்த சாசு ஒரு குடிசை வீட்டு பக்கமா வரும்போது திடீரென்று நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ, மேலெல்லாம் ஏறுகிறதே. பார்த்தான், ஏன் மேலெல்லாம் ஏறுகிறது? இந்த குடிசைக்குள்ள வர்ற சத்தத்தை கேளு, அந்த சாசு சொல்லிச்சு. அவன் என்ன சத்தம் வருது? ஒரு பாட்டு சத்தம். என்ன பாட்டு? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இந்த பாட்டுக்கு இந்த பேய் இந்த மாதிரி நடுங்குத. இயேசுவின் இரத்தத்தா, அந்த இரத்தத்தால தான் என் தலைய அந்த இயேசுநாதர் நசுக்கினார். இவன் சுட்டரிச்சு என்ன பாதாளத்துல தள்ளிடுவான். இவனை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு இவன் இந்த குடிசைக்குள்ள போனான். என்னடா, சாத்தான விட ஒரு பலசாலி இங்க உள்ள இருக்கான்னு யாருன்னு பார்த்தா அவனுக்கு பெரிய ஆச்சரியம். கொத்தவரங்காம் போல ஒல்லியா ஒரு தொடப்பு குச்சி மாதிரி ஒரு ஆசாமி நெடு முழங்கால நின்று, ஒருவேளை ஏலிம் சபை மெம்பரோ இன்னும் தெரியல, உட்கார்ந்து உற்சாகமா பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். நேரம் ஒரு காலில் விழுந்துட்டான். அந்த குத்து சண்டை வீரனும் பலசாலி அல்ல, அந்த பேயும் பலசாலி அல்ல, நீதான் பெரிய பலசாலி, உனக்கு நான் வேலைக்காரனா இருக்க பிரியப்படுகிறேன். ஆனா அந்த கொத்தவரங்கா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாரு. வேண்டாம் வேண்டாம், உன்ன நான் வேலைக்காரனை சேர்க்க மாட்டேன். என்னடா இது, பேய் சேர்த்துச்சு, குத்து சண்டை வீரக்காரன் சேர்த்தேன், இவன் என்ன சேர்க்க மாட்டேன்றான். சொன்னா, என்னை விட ஒருவர் மகாபலசாலியாய் பலத்த பராக்கிரமம் உள்ளவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. நீ அவரிடத்திலேயே வேலை செய், நீ அவருக்கே சிஷ்யனாய் இரு. நீ அவருக்கு சிஷ்யனாய் இருப்பாயானால் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.